بسم الله الرحمن الرحيم الذي أحسن كل شيء خلقه. அந்த அல்லாஹ் எப்பேற்பட்டவன் என்றால் தன்னுடைய படைப்பு ஒவ்வொன்றையும் அவன் அழகாக படைத்தான். وَبَدَأَ خَلْقَ الْإِنسَانِ مِنْ طِينٍ. மனிதனின் படைப்பை மண்ணிலே இருந்து அவன் ஆரம்பித்தான். பிறகு ثُمَّ جَعَلَ نَسْلَهُ مِنْ سُلَالَةٍ مِنْ مَاءٍ مَهِينٍ. பிறகு இழிவான தண்ணீரினுடைய சக்தியிலே இருந்து அந்த மனிதனுடைய சந்ததியை அவன் உண்டாக்கினான். பிறகு ثُمَّ سَوَّاهُ, அதை சரி செய்து وَنَفَخَ فِيهِ مِنْ رُوحِهِ, தன்னுடைய ஆத்மாவை ரூஹை அதிலே அவன் ஊதினான். وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ, மேலும் உங்களுக்கு செவி புலனையும் பார்வை புலனையும் இதயத்தையும் உங்களுக்கு அவன் உண்டாக்கினான். கலீலம் மா தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவது சொற்பமே ஆகும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன பேசுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் ஒவ்வொரு படைப்பையும் ஒவ்வொரு தஹ்லீக்கையும் அல்லாஹ் இருக்கிறானே ரொம்ப அழகாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு படைப்பையும் உயர்ந்த விதத்திலே உயர்ந்த முறையிலே அழகான முறையிலே அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் உறுதியான பொருளாக அல்லாஹ் தஆலா உருவாக்கி இருக்கிறான். அல்லாஹ்வை விட ஒரு அழகான டிசைனர் வேற யாரும் கிடையாது. அல்லாஹ் அழகான டிசைனர். எதை எப்படி உருவாக்க வேண்டுமோ அதை அந்த விதத்திலே அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். அதை தான் அல்லாஹ் அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகா, அல்லாஹ் தன்னுடைய படைப்பு ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அழகாக படைத்திருக்கிறான். வானம் பூமியை படைத்தது இருக்கட்டும், மனிதனுடைய படைப்பை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மனிதனுடைய அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்திருக்கக்கூடிய விதம், மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்கக்கூடிய அந்த விதம், மனிதன் உருவாக்கிய பெரிய பெரிய கம்ப்யூட்டர்களால் கூட அதை செய்ய முடியாது. அல்லாஹ் அந்த மாதிரி அல்லாஹ் மனிதனை அல்லாஹ் டிசைனிங் அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான். ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள்ளார பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மனிதனுடைய படைப்பினுடைய ஆரம்ப விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். வபதா ஹல்கல் இன்சானி மின் தீன், மனிதனுடைய ஆரம்ப நிலையை பாருங்கள். மண்ணிலே இருந்து அல்லாஹ் மனிதனை அல்லாஹ் படைத்தான். அபுல் பஷர், மனிதர்களுடைய தந்தை பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களை மண்ணிலே இருந்து அல்லாஹ் படைத்தான். பிறகு அவர்களுடைய சந்ததிகளை இந்திரியத்திலே இருந்து அல்லாஹ் உண்டாக்கி கொண்டு இருக்கிறான். ஆணுடைய இந்திரியத்தை முதுகான் தண்டிலே இருந்தும் பெண்ணுடைய இந்திரியத்தை நெஞ்செலும்பிலே இருந்தும் அல்லாஹ் வெளிவர வைத்து இரண்டையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்கினான். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணிலே இருந்து படைத்ததற்கு பின்னால், மண்ணிலே உருவாக்கியதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சும்ம சவ்வாஹு, அந்த பொம்மையை அல்லாஹ் சரியாக்கினான், பர்ஃபெக்டாக ஆக்கினான். சும்ம சவ்வாஹு, அல்லாஹ் அதை சரியாக்கினான். காது எந்த மாதிரி இருக்கணும், கண்ணு எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் அல்லாஹ் அப்படியே அழகான டிசைனிங் அல்லாஹ் பண்ணி பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வனஃபக ஃபீஹி மின் ரூஹிஹி, தன்னுடைய ரூஹை அதிலே அல்லாஹ் ஊதினான். வனஃபக ஃபீஹி மின் ரூஹிஹி, மனிதனுடைய உடம்புக்குள்ளார இருக்கிற ரூஹ் இருக்கு பாருங்க, அது அல்லாஹ்வுடைய ரூஹ். வனஃபக ஃபீஹி மின் ரூஹிஹி, அல்லாஹ் அவனுடைய ரூஹை அல்லாஹ் ஊதினான். அல்லாஹ் சொல்றான், வஜஅல லகுமு ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபீதத, செவி புலனை உங்களுக்கு அவன் உண்டாக்கினான், பார்வை புலனை அவன் உண்டாக்கினான், இதயத்தை உண்டாக்கினான். மனிதனுடைய இதயம் இருக்கு பாருங்க, அதை கலட்டி வெளியில வச்சா கூட துடிக்கும். உடம்புல இருக்கிற உறுப்புகள்ல இதயத்தினுடைய டிசைனிங் இருக்கு பாருங்க, அற்புதமான டிசைனிங். டாக்டர்கள்ட்ட கேட்டு பாருங்க, இதயத்தை கலட்டி வெளியில வச்சா கூட அது துடிக்கும், அது பம்ப் ஆகும். அதனுடைய துடிப்பு நிற்கிறதே கிடையாது. மனுஷன் தூங்கினாலும் நிற்கிறது இல்லை, முடிச்சிருந்தாலும் நிற்கிறது இல்லை. அது நின்றா கதை முடிஞ்சு போச்சு. வெளியில எடுத்து வச்சா கூட அது இயங்கி கொண்டுதான் அது இருக்கும். அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, அல்லாஹ் மனிதனுக்கு செவி புலன், மனிதனுக்கு பார்வை புலன், மனிதனுக்கு இதயம், இதையெல்லாம் அல்லாஹ்
உண்டாக்கினான். இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லி, கை சேதம் இவ்வளவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், ஆனால் நீங்க கலீலம்மா தஷ்குரூன், சொற்பமான முறையிலே தான் நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள். அல்லாஹ் கொடுத்த இவ்வளோ நேமத்துகளுக்கு நீங்க எவ்வளோ நன்றி செலுத்தணும், ஆனால் அல்லாஹ்வுக்கு அவ்வளோ நன்றி செலுத்துறீங்களா? கலீலம்மா தஷ்குரூன், நீங்கள் சொற்பமாகவே நன்றி செலுத்துகிறீர்கள். மிகப்பெரிய பாக்கியசாலி யார் தெரியுமா? அல்லாஹ் கொடுத்த சக்தியை, அல்லாஹ் கொடுத்த தாக்கத்தை, அல்லாஹ் கொடுத்த அந்த அந்த சக்தி வல்லமையை அல்லாஹ்வுடைய பாதையிலேயே யார் செலவு செய்கின்றானோ அவன் தான் பெரிய பாக்கியசாலி. ஜல்ல ஷானஹு வ அஸ்ஸ இஸ்முஹு. அல்லாஹ் பிறகு சொல்லி காட்டுகிறான், வகாலு ஐதா தலல்னா ஃபில் அர்த் இன்னா லஃபீ ஹல்கின் ஜதீத், பூமியிலே நாங்கள் மறைந்து விட்டாலும் இன்னா லஃபீ ஹல்கின் ஜதீத், புதிய முறையிலே நாங்கள் படைக்கப்படுவோமா அப்படின்னு அவர்கள் கூறுகிறார்கள். பல் மாறாக ஹும் பிலிகாஇ ரப்பிஹிம் காஃபிரூன், அவர்களுடைய இறைவனை சந்திப்பதை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். நாயகமே நீங்க கூறுங்க, குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும், உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மலக்குல் மௌத் உங்களுடைய உயிரை எடுப்பார், உங்களுடைய உயிரை வாங்குவார். சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜாஊன், பிறகு உங்களுடைய இறைவனிடத்திலே நீங்கள் மீள்விக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதாவது மலக்குல் மௌத், மரணத்தினுடைய வானவர், அவருடைய சந்திப்பை பற்றி அல்லாஹ் பேசி காட்டுகிறான். காஃபிர்கள் குஃபார்களுடைய நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அவங்க மரணத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்வது இல்லை, அதை சாத்தியமில்லை என்று சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த காபிர்கள் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மனிதனுடைய உடம்பு பூமியில புதைக்கப்பட்ட பின்னால எல்லாம் ஜாயிண்ட் கலண்டு போய் எல்லாம் உடம்பெல்லாம் உருகி போய் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போன பின்னால மறுபடியும் புதிதாக நாங்கள் படைக்கப்படுவோமா அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், வகாலு வைதா தலல்னா ஃபில் அர்த், பூமியில நாங்கள் மறைந்து விட்டாலும் மறைந்து போனாலும் பூமியில பதிச்சு ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் மேல மறுபடியும் கபரு தோண்டணும்னா உள்ள அந்த மையத்து கிடக்கா என்ன? ஒன்றும் கிடக்கிறது இல்லை, எலும்பு கூட கிடக்கிறது இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, மண்ணோடு மண்ணாக ஆயிர போகுது. அப்போ அவங்க கேட்குறாங்க, பூமியில நாங்கள் மறைக்கப்பட்டாலும் ஐன்னா லஃபீ ஹல்கின் ஜதீத், புதிய முறையில் நாங்கள் படைக்கப்படுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. சேதம் இவங்க தன்னை போல அல்லாஹ்வை நினைத்து கொண்டு பேசுறாங்க. அதாவது மனிதன் இருக்கிறானே அவனுக்கு அளவோடு தான் சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய சக்தியை மனிதனுடைய சக்தியோடு அவர்கள் கம்பேர் செய்கிறாங்க. அதை கம்பேர் செஞ்சு அவங்க சொல்றாங்க, எப்படிங்க மண்ணோடு மண்ணா போனதுக்கு அப்புறமேல எப்படி மறுபடியும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றீங்க? ஐன்னா லஃபீ ஹல்கின் ஜதீத் அப்படி சொல்றாங்க. அந்த காபிர்கள் ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார்கள், அல்லாஹ் தான் ஆரம்பமாக படைத்தான். ஆனா என்ன ஒரு ஆச்சரிய விஷயம் அப்படின்னா, ஆரம்பமா படைச்சது அல்லாஹ் தான் ஒத்துக்கிறவன் மறுபடியும் அல்லாஹ் படைச்சு மறுபடியும் எழுப்புவான்டா அப்படி சொன்னா அதுக்கு அல்லாஹ்வுக்கு குதிரத்து இருக்குது, சக்தி இருக்குன்னு சொல்லி அவன் ஏத்துக்கிறது இல்லை. அல்லாஹ் அக்பர், ஏத்துக்கிறது இல்லை, அதை அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஆனால் அந்த அல்லாஹ் இருக்கிறானே அவன் என்ன சொல்லுகிறானோ அதுதான் நடக்கும். அல்லாஹ் ஏதாவது பொருளை உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னா மனுஷன் மாதிரி இல்லை. அல்லாஹ்வுக்கு எந்த பொருளையும் உண்டாக்குவது சிரமமான விஷயம் அல்ல. நம்ம அம்ருஹு இதா அராத ஷைஅன் அய்யகூல லஹு குன் ஃபயகூன், ஆகுகன்னு ஒரு வார்த்தை தான், அவ்வளவுதான், அந்த பொருள் உருவாயிடும். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க காஃபிர்கள் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், பல்ஹும் பிலிகாஇ ரப்பிஹிம் காஃபிரூன், தங்களுடைய இறைவனுடைய முலாக்காத்தையே அவர்கள் நிராகரிக்கிறார்கள். மௌத்தா போய் மண்ணோட மண்ணா போனதுக்கு அப்புறம் அல்லாஹ்வை போய் பார்ப்போம் வைப்போம்னு சொல்றீங்களே, இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் இம்பாசிபிள் அப்படி சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஆயத்துல அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகின்றான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும். அந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நாயகமே நீங்க சொல்லுங்க, உங்களுக்காக வேண்டி நியமிக்கப்பட்டிருக்கிற மலக்குல் மௌத்து, மரணத்தினுடைய வானவர், மரணத்தை கொடுக்கிற அந்த வானவர், அவர் உங்களுடைய உயிரை எடுப்பார், கண்டிப்பா ஒரு நாளைக்கு எடுப்பார். சொல்லுங்க அவங்க கிட்ட,
இந்த வசனத்தினுடைய வெளிப்படையை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, மலக்குல் மௌத்துங்கிறது ஒரு வானவருடைய லகப் அப்படிங்கிறது தெரியுது, ஒரு வானவருடைய புனைப்பெயர் அப்படிங்கிறது தெரியுது. ஹஜ்ரத் பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஒரு ஹதீஸு கூட சூரத்து இப்ராஹீமில் கடந்து விட்டது. உங்களுக்கு முன்னாலேயும் நான் அதை சொல்லியிருக்கிறேன். அதை பார்க்கும்போதும் அப்படி தான் தெரியுது. ஆனால் சில ஆசாறுகள் இருக்கிறது. அந்த ஆசாறுகளில் இஸ்ராயிலுங்கிற பேர் சொல்லப்பட்டு இருக்கிறது. இஸ்ராயிலுங்கிற பேர் தான் ஃபேமஸ். யார் பார்த்தாலும் இஸ்ராயில் தான் பேசுவாங்க மலக்குல் மௌத்தை பற்றி. ஆனால் குரானில் பார்த்தீங்க அப்படின்னா மலக்குல் மௌத்துங்கிற வார்த்தை தான் வந்திருக்குது. ஆசாறுகளில் இஸ்ராயில் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது. அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவங்களோட வேலை செய்கிறதுக்கு அல்லாஹ் நிறைய மலக்குகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த மலக்குகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய ரூஹ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரூஹை உடம்புல இருந்து உருவி அவனுடைய தொண்டைக்குழி வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க. தொண்டைக்குழி வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு அப்புறமேல மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவங்க ரூஹை வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. அதாவது இந்த மொத்த துனியாவுமே மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி அப்படின்னு சொன்னால், நமக்கு முன்னால் சக்கரை வச்ச மாதிரி தான். நமக்கு முன்னால் சக்கரை வச்சுருக்கிறாங்க ஒரு தட்டில் அப்படின்னு சொன்னால், நமக்கு வேணுங்கிறத கையால் அல்லலாம்ல. அதில் எத்தனை சக்கரை இருக்குன்னு சொல்லி யார் கண்டா? எவ்வளோ வேணுமோ அப்படி அல்லலாம். அந்த மாதிரி தான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே, மொத்த துனியாவில் ஒரே நேரத்தில் 1,00,000 பேர் 10,00,000 பேரை உசுறு வாங்கணும்னா கூட சர்வசாதாரணமாக அவங்க இப்படி வாங்கிட்டு அப்படி போயிடுவாங்க. இது அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி ஒரு ஆற்றல் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறாங்க. ஒரு சொலான ஹதீஸு இதே மாதிரி ஒரு தலையங்கத்தில் வந்திருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மக்கூலாவும் இருக்கு. இப்னு அபி ஹாத்திமில் ஒரு அறிவிப்பு, ஒரு அன்சாரி சஹாபியுடைய தலைமாட்டில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு வாட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அப்போ அந்த மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய சஹாபி, என்னுடைய தோழர், அவருடைய உயிரை மிருதுவாக வாங்குங்கள் அப்படி சொன்னாங்க. இப்போ மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொன்னாங்களாம், அல்லாஹ்வுடைய நபியே, நீங்கள் அமைதியாக இருங்கள், மனமகிழ்ச்சியோடு இருங்கள். ஈமான் கொண்டு ஈமான் படி வாழ்ந்த மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய உயிரை நான் மிருதுவாகத்தான் வாங்குவேன், அவர்களுடைய உயிரை நான் கடினப்படுத்த மாட்டேன். நாயகமே கேளுங்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒவ்வொரு துனியாவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுதியான வீடு, உறுதியில்லாத வீடு, தரையிலே இருக்கக்கூடிய வீடு, காட்டிலே இருக்கக்கூடிய வீடு, கடலிலே இருக்கக்கூடிய வீடு, எல்லா வீட்டிற்கும் ஒவ்வொரு நாளும் நான் 5 தடவை வருகிறேன். ஒவ்வொரு சிறியவர் பெரியவர் அவர்களை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அவனுக்கு கூட அவனை பற்றி அவ்வளோ தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பேரன் பேத்தி பிள்ளைங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் ஆனதுக்கு அப்புறமேல உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேருங்க அப்படின்னு கேட்டால் சில பெரிய ஆளுகளுக்கு சொல்லவே தெரியாது. தெரியலையே, பெரியவனுக்கு எத்தனை பிள்ளை, சின்னவனுக்கு எத்தனை பிள்ளை, 3வது ஆளுக்கு 4வது ஆளுக்கு எத்தனை பிள்ளை தெரியலையே, அப்படி தான் சொல்கிறாங்க. நிறைய கேட்டது சொல்கிறேன். ஆனால் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துனியாவில் இருக்கிற வரவு, எவ்வளவு வரவு, எவ்வளவு கோயிங், எல்லாம் அவருக்கு அத்துப்படி. அவனுக்கு தெரிஞ்சதை விட இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறான், யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் நம்புங்க அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நான் என்னமோ உயிர் வாங்கக்கூடிய மலக்குன்னு நினச்சிக்கிட்டீங்க, ஒரு கொசுவுடைய உயிரை கூட அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் என்னால் வாங்கிவிட முடியாது அப்படி சொல்லி இப்படி மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னாங்களாம். ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாளைக்கு 5 வாட்டி வாராங்க அப்படின்னு சொன்னால், அவங்க அதாவது 5 நேர தொழுகையுடைய நேரம், 5 நேர தொழுகையினுடைய நேரத்தில் அவங்க வராங்க, மக்களோடு அவர்கள் தொழுகையில் இருக்கிறார்கள். யார் தொழுகையை பேணி பாதுகாத்தாரோ அவர் மலக்குகளுக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறார். யார் தொழுகையை பேணி பாதுகாக்கலையோ அவர் ஷைத்தானுக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறார். மலக்குகள் அவங்களை விட்டு தூரமாக ஆகிவிடுகிறார்கள்.
எப்போ கடைசியாக அவனுடைய முடிவு நேரம் வருமோ, மௌத்துடைய நேரம், தொழுகையை பேணி பாதுகாத்தவராக இருந்தால் அந்த மலக்கு என்ன பண்ணுவார், உயிர் வாங்க வர மலக்கு அவரே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை தல்கீன் செய்வார். கலிமாவோடு ஈமானோடு அவர் உலகத்தை விட்டு செல்வார். ராமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலேயும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் 2 வாட்டி வாராங்க அப்படின்னு அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதோடு சேர்த்து இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வாசல்லையும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து நின்று ஒவ்வொரு நாளும் 7 வாட்டி பார்க்குறாங்க. யாராவது உயிர் எடுக்க வேண்டிய ஆள் எடுக்கப்படாமல் யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அவங்க வந்து பார்க்குறாங்க யாராவது பாக்கி இருக்காங்களா, கொண்டு போக வேண்டிய ஆளுங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கூப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஆனால் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் கொசுவுடைய உயிரை கூட அவங்களால வாங்க முடியாது. அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தால் எவ்வளோ பெரிய கட்டடத்தில் இருந்தாலும் சரி, ஐனமா தகூனூ யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, பெரிய கோட்டையில் நீ போய் ஒளிஞ்சுக்கிட்டா கூட உசுரை காப்பாற்றிடான்னு நினைச்சிடாத, அங்கேயும் மௌத்து வரும். ஐனமா தக்கூனு தும் கஹீபி ஹோ, எங்கே இருந்தாலும் சரி மௌத்துல இருந்து தப்பிக்க முடியாது. ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, எப்படியாவது உசுரை காப்பாற்றணும், அதுக்கு தானே ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போகிற ஆளுகள் எல்லாமே தப்பிச்சு வந்துடுறாங்களா? நிறைய பேர் இப்போ ஆஸ்பத்திரியில் போய் தான் மௌத்தாவே போகிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்கே மௌத். ஏன் உசுரை காப்பாற்ற தானே போனேன், காப்பாற்று முடியாது. அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், நாயகமே சொல்லுங்க அவங்க கிட்ட, குல் யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும், உங்களுக்காக நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் மரணத்தின் வானவர் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார் என்று சொல்லுங்கள். நீ அம்பானியா இரு, நீ யாராவானா இரு, இருந்தாலும் உன்னுடைய உயிர் வாங்கப்படும், யாரா இருந்தாலும். பிறகு உன்னுடைய உசுறு எங்கே போகும்? அல்லாஹ் கொடுத்த உசுறு, அது அல்லாஹ் கிட்ட தான் போகும். நீ என்ன உசுறு யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த? அல்லாவே சொல்றானே, வனஃபக ஃபீஹி மிர் ரூஹிஹி, அவனுடைய ரூஹை அவன் ஊதினான் அப்படின்னு சொல்லி அவனுடைய ரூஹ் அவன்கிட்ட போகும். சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜவும், பிறகு உன்னுடைய இறைவனின் பக்கமாக நீ நீள்விக்கப்படுவாய். மனிதன் இருக்கிறானே, கியாமத்துடைய நாளன்றைக்கு மறுபடியும் அவன் எழுப்பப்படுவான். கபரில் இருந்து எழுப்பப்பட்டு मैदान मशर में अल्लाह ताला के सामने हाजिर होकर மஷர் மைதானத்திலே அவன் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவான். ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த காரியங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்படும். வைசி கர்ணி அவன் செஞ்ச காரியங்கள் என்னவோ அது எடுத்து வைக்கப்படும். எதையும் மறுக்க முடியாது. எதுவும் பொய் டாக்குமெண்ட் எல்லாம் கிடையாது. எல்லாம் ஒரிஜினல், எல்லாம் ஓய் தான். பார்த்தாலே தெரியும் எல்லாம் பண்ணது தான். அங்கே போய் ஒன்றும் பொய் பேச முடியாது. அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், வாய்க்கு அல்லாஹ் முத்திரை அடித்து விடுவான். வதுகல்லிமுனா ஐதீஹிம், கை பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ, கால் சாட்சி சொல்லும். உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸையும் அல்லாஹ் பேச விட்டுருவான். என்ன மறுப்ப நீ? ஒன்றும் மறுக்க முடியாது. அங்கே போய் மாட்டிக்கணும். இதுதான் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். பிறகு அல்லாஹ் தாலா வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம், அந்த ஆயத்துல இருந்து அல்லாஹ் தாலா இருக்கிறானே, மௌத்தா போனதுக்கு அப்புறமேல எல்லாம் வெட்ட வெளிச்சமான ஆனதுக்கு அப்புறமேல அல்லாவே ரப்பனா அவசரனா வசமீனா ஃபர்ஜீனா நாமல் சாலிஹன் இன்னா மூக்கினும், எங்களை மறுபடியும் அனுப்பு, உலகத்துல நல்லவனா வாழ்ந்துட்டு வரோம் அப்படி சொல்லுவாங்களாம். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது தம்பி அப்படி சொல்லி அல்லாஹ் பேசுவான். அது இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.